யாருமே இதுக்கப்புறம் அந்த ஹைரேஸ் பில்டிங்லேருந்து தொங்கி கீழே விழுந்து அவங்க கை காலோ இல்லை அவங்க உயிரோ போகக்கூடாதுன்றதுக்காக எங்கள் ரோபோட்ஸ் கண்டிப்பாக வேலை செய்யணுன்றது மட்டும்தான். ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 பில்டிங்ஸ் இருக்குது. அதில் எந்த ஒரு உயிரும் போயிடாமல் காப்பாற்றுறதுக்கு எங்கள் ரோபோட் போகும். இப்போ ஒரு 3,000 ஃபார்மர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது அட்லீஸ்ட் another 2 இயர்ஸ்ல 10,000 ஃபார்மர்ஸாக இன்க்ரீஸ் ஆகி அண்ட் ரூரல் விமென் வந்து படிக்கலான்ற ஒரு காரணத்துக்காக வீட்டுக்குள்ளே இல்லாமல் எல்லாரும் வெளியில் வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு பிராண்ட் பில்டிங்கோட கிரியேட் பண்ணணும் அப்படின்றது. ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு உதவி செய்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு 100 பீப்புள் அண்ட் 100 ஃபேமிலிஸ் ஒரு அப்லிஃப்ட் பண்ணுறோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். ரோபோட்டுன்ற ஒரு டேர்மே நான் கண்டுபிடிச்சது ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான். நான் அந்த ஷோவில் சொன்ன மாதிரி. ஸோ ஒருத்தவங்களுக்கு கை போய் தான். ஸோ எந்த ஒரு மிஷினும் எங்களோட வேர்வையை பார்க்கட்டும், யாரோட ரத்தத்தையும் பார்க்கக்கூடாது. நிறைய ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் இருக்கும். அதை எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து உட்காரணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களுடைய கனவெல்லாம் நிறைவேறணும். நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், இந்த மேனிஃபெஸ்டேஷனை பார்த்துட்டு நான் இங்கே வந்து உட்காந்தேன்னு யாராவது ஒருத்தராவது இங்கே வந்து சொல்லுவாங்க. Super Startup in association with Startup Singam. பயங்கரமான ஒரு உழைப்பு போட்ட பிளாக் ஷீப்புக்கும் ஆர்ஜே விக்னேஷுக்கும் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்றது. ஆனால் அவரு கூட 50 தமிழ் கண்டென்ட் கொடுக்கலங்க. நிறைய பேர் வந்து பிளாக் ஷீப்ல வந்திருக்கீங்க நீங்க அப்படின்ட்டுலாம் கேட்டிருக்காங்க. விஜய் டிவியில் வந்ததே பெருசா பேசலடா நீங்க பிளாக் ஷீப். வாவ், என்னடா எல்லாம் என்னடா பேசுறேன், என்ன சொல்றேன், எல்லாம் ஒரு பாயிண்ட் சொல்றேன்னு பேரு என் பாயிண்ட் எல்லாம் பேசிட்டீங்க அப்படின்றீங்க. பிஃபோர் வி கன்க்ளூட், ஒரு புக் ஒன்று நாங்கள் உங்கள் கையில் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அந்த புக்கில் நீங்கள் வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஏதாவது ஒரு விஷயம், அது உங்கள் பிராண்டுக்கு, உங்களை சார்ந்தவர்களுக்கு, அது உங்களுக்காக இருக்கலாம். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கும் நிச்சயமாக. முந்தைய நாள் இரவு உங்கள் கண்ணிலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன். அடுத்த நாள் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வந்து சேரும். அப்படிப்பட்ட மேனிஃபெஸ்டேஷனை நம்புகிற நம்ம இதை வந்து எந்த பக்கம் இருந்து அங்கேருந்து வரலாம். இதில் ப்ராமிஸ் பண்ணி நீங்கள் நினைக்கிற மேனிஃபெஸ்டேஷன் எதுவாக வேணால் இருக்கலாம். அது 5 வருஷத்தில் நடக்கலாம், 50 வருஷத்தில் கூட நடக்கலாம். டைம் தெரியுது, பட் இந்த ஷார்ட்டஸ்ட் டைம் இப்படி 5 இயர்ஸ்க்குள்ளே வந்து 10 லட்சம் பேருக்கு வந்து இந்த கை போய் சேரணும். அது என்னோட மேனிஃபெஸ்டேஷன். டிசேபிலிட்டி செக்டார் வந்து கொஞ்சம் இதுவாக பார்க்கப்படுது. நான் என்னோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து இந்த செக்டார்லேயே ஒரு 100 crores கம்பெனி பண்ண முடியும், அதை நாங்கள் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நான் மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக பவர்ஃபுல் இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு கம்பெனியாக நிச்சயமாக அது நடக்கும். நாங்கள் எங்களோட கம்பெனியோட மேனிஃபெஸ்டோவாக சொல்கிறது என்ன அப்படின்னா, யாருமே இதுக்கப்புறம் அந்த ஹைரேஸ் பில்டிங்லேருந்து தொங்கி கீழே விழுந்து அவங்க கை காலோ இல்லை அவங்க உயிரோ போகக்கூடாதுன்றதுக்காக எங்கள் ரோபோட்ஸ் கண்டிப்பாக வேலை செய்யணுன்றது மட்டும்தான். ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 பில்டிங்ஸ் இருக்குது. அதில் எந்த ஒரு உயிரும் போயிடாமல் காப்பாற்றுறதுக்கு எங்கள் ரோபோட் போகணும் அப்படின்றது தான் எங்களோட நிச்சயமாக நடக்கும். ஸோ எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு 3,000 ஃபார்மர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது அட்லீஸ்ட் another 2 இயர்ஸ்ல 10,000 ஃபார்மர்ஸாக இன்க்ரீஸ் ஆகி அண்ட் ரூரல் விமென் வந்து படிக்கலான்ற ஒரு காரணத்துக்காக வீட்டுக்குள்ளே இல்லாமல் எல்லாரும் வெளியில் வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு பிராண்ட் பில்டிங்கோட கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான். சூப்பர். உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஃபார்மர்ஸ்னுடைய எம்பவர்மெண்ட்க்கு சூப்பர். ஸோ நாங்கள் அட்லீஸ்ட் 2030க்குள்ளே ஒரு 10,000 பிஸ்னஸை ஆட்டோமேட்டும் ஆக்சிலரேட்டும் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு உதவி செய்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு 100 பீப்புள் அண்ட் 100 ஃபேமிலிஸ் ஒரு அப்லிஃப்ட் பண்ணுறோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் 2030க்குள்ளே ஒரு 5,000 கஸ்டமர்ஸ்க்கு அண்ட் குளோபலாகவும் நாங்கள் ஸ்கேலப் ஆகணும்னு நினைக்கிறோம். இன்ஃபேக்ட் ரோபோட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி நம்ம அதர் கண்ட்ரீஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸு குளோபலில் ரீச் ஆகணுன்றது தான் எங்களோட எய்ம். ஸோ இதுதான் என்னோட மேனிஃபெஸ்டேஷன். சூப்பர். மேட் இன் இந்தியான்னு உலகம் முழுவதும் முடிக்கணும். அதுலேயும் மேட் இன் தமிழ்நாடுன்றது இன்னும். ஸோ எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரோபோட்டுன்ற ஒரு டேர்மே நான் கண்டுபிடிச்சது ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான். நான் அந்த ஷோவில் சொன்ன மாதிரி. ஸோ ஒருத்தவங்களுக்கு கை போய் தான். ஸோ அதனால் அப்போ தான் ஸோ எந்த ஒரு மிஷினும் எங்களோட வேர்வையை பார்க்கட்டும், யாரோட ரத்தத்தையும் பார்க்கக்கூடாது. ஸோ அது ஒரு முக்கியமானது. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இந்த ஷோ முடிகிறப்போ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நான் வைக்கணும் அப்படின்னா,
இங்கே வந்து பலருடைய கனவு நனவாகிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் அந்த கனவு எப்படி நனவாகிருக்கு அப்படின்றத எல்லாருமே பேசி தீர்க்கிறத பார்த்தோம். இது மாதிரி இந்த கேமராவுக்கு பின்னாடி இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்க எக்கச்சக்கமான நிலையில் இருப்பாங்க. நிறைய ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் இருக்கும். அதை எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து உட்காரணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களுடைய கனவெல்லாம் நிறைவேறணும். நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், இந்த மேனிஃபெஸ்டேஷனை பார்த்துட்டு நான் இங்கே வந்து உட்காந்தேன்னு யாராவது ஒருத்தராவது இங்கே வந்து சொல்லுவாங்க. ஓகே, with that we come to the end of the show. ரொம்ப நிறைவுக்கு வரோன்றதோட ரொம்ப நிறைவான மனதோட நிறைவுக்கு வரோம் அப்படின்றது தான் உண்மை. நன்றி, உங்களுடைய டைமையும் கொடுத்து இவ்வளோ வேல்யூபிளான நிறைய தாட்ஸை இங்கே விதைச்சிட்டு போகிறதுக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த ஷோ எப்படி இருந்துச்சுன்ற உங்களுடைய பார்வையும் சொல்லிட்டீங்க. இந்த ஷோ ஆல்ரெடி நான் வந்து பிளாக் ஷீப் அண்ட் ஆர்ஜே விக்னேஷ் அண்ட் உங்கள் டீமில் விக்கின்னு ஒருத்தர் இருப்பார். எங்கள் வீட்டில் அவங்க ஃபேன்லாம் இருக்காங்க. வாவ், கொத்தா மம்மி. ஸோ ஆல்ரெடி எங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்கள் எல்லா ஷோவுமே பிடிக்கும். ஐ மீன் பிளாக் ஷீப் அதுக்கு முன்னாடி, ஸோ நீங்கள் விஜே சித்து கூட இருந்த பீரியட்லேருந்து ஸோ உங்களையும் பிடிக்கும் அண்ட் விஜே சித்துவையும் ரொம்பவும் பிடிக்கும். இன்னுமே நான் ஏதாவது ஒரு பிரச்சனை டவுன் ஆகிறப்ப சடனாக வந்து அந்த ஒரு ஏதாவது ஒரு கிளிப் எடுத்து பார்த்தேன்னா அது அப்போ கொஞ்சம் செட்டில் ஆகும். ஒரு செட்டில் பண்ணிட்டு திரும்ப அந்த பிரச்சனையை பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாகிடும். ஸோ இப்போ வரைக்கும் அதை நான் ஒரு 10 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் இப்போ குறிப்பாக ஒரு 3 வருஷம் அது அதிகமாகிடுச்சு. பிரச்சனை அதிகமாக கொஞ்சம் வீடியோ லைட்டாக எக்ஸ்ட்ராவும் பார்த்துப்பேன். ஸோ அதனால் இந்த ஷோ நான் இங்கே வந்திருக்குன்றது எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அது வந்து ஒரு மோட்டிவேஷன். ஸோ அப்படி ஒரு சாதாரணமாக எந்த உழைப்பும் இல்லாமல் ஒருத்தவங்களை மோட்டிவேட் பண்ணிட முடியாது. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு உழைப்பு போட்ட பிளாக் ஷீப்புக்கும் ஆர்ஜே விக்னேஷுக்கும் அவங்களோட பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் எல்லா டீமுக்குமே வந்து நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்றது. ஆனா அவரு கூட 50 தம்ப்நெயில் கண்டென்ட் கொடுக்கலங்க. நானும் பார்க்குறேன், ஃபுல் தம்ப்நெயில் தான். அவங்க சேனல் பார்க்குறேன்ல. ஸோ அதனால் இந்த ஷோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஷோ எனக்கு. ஸோ அதுதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்து நீங்கள் கூப்பிட்டு வச்சு இந்த ஷோ நடத்துறது இட்ஸ் ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் கைண்ட் ஆஃப் திங். ஸோ இது வந்து இன்னும் இயர் ஆன் இயர் வந்து எங்களை பார்த்து மற்றவங்க மறுபடியும் நிறையா பேர் இங்கே வரணுன்றத we are looking. நானும் அதுதான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் அப் சிங்கம் வந்து ஃபஸ்ட்டு ஷோ, அதுக்கப்புறம் இதுக்கு தான் வரேன். இதுக்கு முன்னாடி ஷோஸ்லாம் எதுவுமே போனதே இல்லை. ஸோ நான் அவ்வளோவா பேசினதும் இல்லை. இப்போ தான் அந்த சோஷியல் மீடியாக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்னையும் பேச வச்ச மாதிரி இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் ஃபீல் பண்ணேன் அண்ட் நல்லா இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ ஆர்ஜே விக்னேஷ் ஆரம்ப காலத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் 10-12 இயர்ஸாக அவரோட பழக்கம் எனக்கு இருக்குது. ஸோ ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா சேலஞ்சிங்கான டயத்துலலாம் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையோ, நான் ஒரு ஈவெண்ட், ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு ஈவெண்ட் பண்ணுறேன்னா நாளைக்கு காலையில் ஈவெண்ட்னா நைட்டு ஃபோன் பண்ணுவேன், விக்னேஷ் நாளைக்கு ஈவெண்ட்டு, யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சிடணும். ஸோ அவர் கூட ஒரு he has built a community, he has built an ecosystem. ஸோ ஒரு மீடியாவுக்கு இங்கே வா, என்கிட்ட நீ சண்டை பழகிக்கோ அப்படின்னு ஒரு மீடியா ஹப்பாக அவர் ஆகணும்னு நினைக்கிறதுக்கு உண்டான விதை அவர் நிறைய போட்டிருக்காரு. ஸோ எனக்கு இவர் கொடுத்த ஒவ்வொரு பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் சபரி ஆகட்டும், ஒரு நவீன் ஆகட்டும், ஸோ ஒவ்வொருத்தருமே ஜெம் ஆஃப் த பர்சன். ஸோ அந்த ஜெம் ஆஃப் த பீப்புளை உருவாக்கின ஒரு ஜெம் எப்படி இருக்குன்றது தான் பிளாக் ஷீப். ஸோ ஐ விஷ் him all the best. ஸோ இங்கே வந்து உங்கள் பிளாக் ஷீப் சேனல் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்க, கிட்ஸ் பார்க்குறாங்க அப்படின்றது நான் இது ரீசன்ட் டேஸாக எனக்கு உங்களுடைய ரிவ்யூவை எனக்கு அனுப்புனப்போ தான் தெரிஞ்சது. இவ்வளோ குட்டி பசங்க வந்து இவ்வளோ நிறைய பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் டென்ஷன், ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் இருந்தேன். இங்கே உள்ள வந்து இந்த செஷனே வந்து ஒரு மாதிரி பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. ஆக்சுவலி மோர் தென் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஃபன்னாக இருந்ததுனால ஐ திங்க் இதுக்கப்புறமா போகிறப்ப இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருப்போம்னு நினைக்கிறேன். இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் டு ஷேர் திங்ஸ். நல்லா ஹோஸ்ட் பண்ணி எங்களையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆன்சர் பண்ண வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பிளாக் ஷீப் வந்து நான் காலேஜ் படிக்கிற டைமில் ஆரம்பித்த சேனலு. அதில் எனக்கு என்னென்னா, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் அப்படின்ற அந்த ட்ரெண்டான டைம்லலாம் வந்து நாங்கள் அப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த டைமில் எனக்கு ஆக்சுவலாக நாங்கள் அந்த பிளாக் ஷீப் கண்டென்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எவால்வ் ஆயிருக்குன்றது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒன்லி காமெடிஸ்ன்ற மாதிரி இருந்து பசங்க எல்லாரையும் கொஞ்சம் அட்ராக்டிவாக அந்த லைக் அப்படி இருந்த சேனலில் வந்து இப்போ ஸ்டார்ட் அப் ரிலேட்டடில் பேசுகிறீங்க, இதுவாக இருக்குது அப்படின்றப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தென் இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் ரீச் ஆகிற அளவுக்கு பிளாக் ஷீப்பில் அதை விட அதிகமாகவும் ரீச் ஆகுது. ஸோ
ஸோ அதை நான் நிறைய நேரடியாகவே பார்த்துருக்கேன். என்னோட இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிளாக் ஷீப்பில் வந்திருக்கியா நீ அப்படின்ட்டுலாம் கேட்டிருக்கேன். ஏய் விஜய் டிவியில் வந்ததே பெருசாக பேசலடா நீங்கள், பிளாக் ஷீப் ஓ வாவ் அப்படி. அது வந்து ஒரு மாதிரியான சந்தோஷமாக இருக்குல்ல. யூடியூப்பில் வந்து ஒரு பெரிய புரட்சியே க்ரியேட் பண்ண அந்த இதுன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் இனியோ இது வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு போகணுன்றது தான் என்னோட ஆசை. தேங்க்யூ. என்னடா எல்லாம் என்னடா பேசுறேன் எல்லாம் ஒரு பாயிண்ட் சொல்றேன்னு பேரு என் பாயிண்ட் எல்லாம் பேசிட்டீங்க அப்படின்றீங்க. ரொம்ப சிரமப்படுத்தல. யூஸ்வலாக நம்ம இந்த ஒரு வைபுக்கு போயிட்டே இருப்போம் ஒர்க் பண்ணும் போது, அப்படியே இதுதான் நடந்துட்டு தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு உட்காந்துட்டு நீங்கள் கேட்கும் போது அதை ரிமனைஸ் பண்ணி இதுதான் நடந்துச்சா அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ், அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நிச்சயமா பணம் சேர்ப்பதை விட மனிதர்கள் சேர்ப்பதை விட இந்த மெமரிஸை சேர்க்கறதுன்றது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட மெமரிஸை, வேல்யூபிளான மெமரிஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இனிதொரு தருணம் கிடைக்கும் போது நிச்சயமாக அவங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ், என்டையர் பிளாக் ஷீப் ஃபேமிலி. இது பிளாக் ஷீப் சூப்பர் ஸ்டார்ட் அப்ஸ். நன்றி. Super Startup in association with Startup Singam.